வணக்கம் ஜெயன். இன்னைக்கு வளைகுடா நாட்டில் நடக்கக்கூடிய போருக்கு கூடவே நான் நேற்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானோட யுத்தம் வந்து மிகப்பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுதியோடைய க்ரௌன் பிரின்ஸ் MBS அவர்கள் ஷபாஸ் ஷெரீஃபை ஃபோன் பண்ணிங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்ட பிறகு ஷபாஸ் ஷெரீஃப் போய் இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு. சவுதி தெளிவான அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இது நாள் வரைக்கும் நீ என்கிட்ட வாங்கி தந்த காசுக்கு நீ எதுவும் செய்யலை. இந்த ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய SMDA படி நீ நேரம் இராணுவத்தை அனுப்பிச்சிருக்கணும். உன்னோட இராணுவம் வந்து எங்களுடைய எண்ணெய் கிணறுகளை பாதுகாக்கணும். இவங்க கொடுத்த ஒரு 10 லிஸ்ட்டு நான் சொன்னேன். எங்களுக்கு வந்து கடனில் இது பண்ணணும், நாங்கள் வெளியில் வாங்குகிற கடனுக்கு கேரண்டி கொடுக்கணும், வாங்கின கடனுக்கு வந்து வட்டியை இது பண்ணணும், வட்டியை கேட்கக்கூடாது, இன்னும் முதலீடுகள் எடுத்துகிட்டு வரணும், பெரிய லிஸ்ட்டை வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீ நினச்சனா அது அடுத்தது. இதுக்கு முன்னாடி நீ வாங்கி தின்னதுக்கு இந்த வேலையை செய்யணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு டைவர்ஷன் தேவைப்படுது. டைவர்ஷன் தேவைப்படும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் விமானப்படை அனுப்பிச்சு காபூல், கந்தகார், பக்திகா மற்றும் பக்திகாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இது பக்திகான்றது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதி, இந்த இடத்துல ஒரு பெரிய விமானப்படை தாக்குதல் இவங்க நடத்தியிருக்கிறாங்க. இது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூல் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஏர்போர்ட், தனியார் ஏர்போர்ட், இங்கே தான் சர்வதேச விமானங்கள் வந்து போயிட்டு இருக்கோம், அதை தாக்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள், இதில் மிலிட்ரி டார்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆப்கானிஸ்தான் தன்னோட தேவைக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஆயில் ஸ்டோரேஜ், அந்த மிகப்பெரிய ஒரு டேங்கர் இருக்கும், பார்த்துருப்பீங்க, டேங்க் ஸ்டோரேஜ் இருக்கும், அதையும் வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் கசப்லில் ஹக். இது வந்து ஒரு அரபி பேர். இப்போ ஆப்கானிஸ்தானை தாக்கும்போது இந்த மூடர்கள் வந்து அரபியர்கள் ஆயிடுவாங்க. இந்தியாவை தாக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா துருக்கியர்கள் ஆவாங்க, இல்லை முகைலர்கள் ஆவாங்க. அடையாளமே இல்லாத ஒரு சமூகம், தன்னை வந்து தன்னோட பூர்வீகத்தை கூட சொல்ல கூச்சப்படக்கூடிய ஒரு காட்டு மிராண்டிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடு. இவங்களுடைய ஏவுகணைகள் எல்லாமே ஆப்கானிய மன்னர்கள் படையெடுத்து இவங்களை சிறைபிடித்து இவங்க கொடுங்கோல் ஆட்சி நடத்திய அந்த மன்னர்கள் பேரில் தான் இவங்களுடைய ஏவுகணைகள் இருக்குது. இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அரபிக் பேர், ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அரபிக் பேர். நடுவில் இவங்களுக்குள்ளேயே இந்த மிலிட்டன்ஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உருது பேர் வைக்க வேண்டியது, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் பேரை வைக்க வேண்டியது. ஸோ இவங்க ஐடென்டிட்டி அப்படின்றது எதுவுமே கிடையாது. வெளிநாட்டில் போய் பொழைக்கணும், அங்கே வந்து ஊரை ஏமாற்றணும், அங்கே வந்து இந்தியர்கள் பேரில் ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நாங்கள் வந்து ஹிந்துஸ்தான்லேருந்து வந்தவங்க, நாங்கள் வந்து சவுத் ஏஷியாவிலேருந்து வந்தவர்கள், நாங்கள் தெற்காசியர்கள் அப்படின்னாங்க. ஏன்னா தெற்காசியாவில் இலங்கை, இந்தியா போன்ற எல்லா நாடுகளோட ஐடென்டிட்டியும் இருக்குது. ஸோ ஐடென்டிட்டியே இல்லாத ஒரு 25 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இருக்க முடியுமானா அது பாகிஸ்தான் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க 56 பொசிஷன்ஸ், கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர் துரந்த் லைன் ஃப்ரண்டியர்ஸில் இவங்க வந்து தாக்குதல் நடத்துனதை பார்த்தோம். இவங்களுடைய கணக்குப்படி, பாகிஸ்தான் கணக்குப்படி 641 தாலிபான் ஃபைட்டர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 855 பேருக்கும் அதிகமான பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 243 பார்டர் போஸ்ட் நாங்கள் கைப்பற்றிட்டு, உண்மை அது கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாலிபானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் முல்லா முஜித் அவர்கள் சொல்லும்போது, நீ காபூலை டார்கெட் பண்ணனா இஸ்லாமாபாதை நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. உடனடியாக அவனுக்கு என்ன நினச்சானுங்கன்னா, TTPயை வச்சு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத் முழுக்க MCPன்னு சொல்லக்கூடிய மொபைல் செக் போஸ்ட், அவங்க போலீஸ் காவல்துறையினரை வச்சு எல்லா வண்டி வாகனத்தையும் சோதனை பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல தான் தாலிபான் வந்து டெம்ப்ளேட்டை மாற்றி இவங்களை வந்து அதிர வச்சிருக்கிறாங்க. தாலிபான்களுடைய ரிஜெக்ட் ஆப்ரேஷன் அப்படின்ற அந்த மிலிட்ரி ஆப்ரேஷனை ரொம்ப தெளிவாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய வெளியுறவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முல்லா யக்கூப் என்ன சொன்னாரோ அதை தான் செஞ்சுருக்கிறாரு. இஸ்லாமாபாத்தை குறி வச்சு தாக்கியிருக்கிறாங்க. இப்போது எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டு எடுக்கிறதுக்கே நம்ம டீம் முத்து தான் எடுத்தாப்புல. இதை பற்றி இந்த ரிப்போர்ட்டை காலையில் 7:55க்கு கொகட் அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டு, இது பாகிஸ்தானுடைய 9th இன்ஃபென்ட்ரி டிவிஷன், தூரந்த லைனில் எல்லைக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டிவிஷனல் ஹெட் குவார்ட்டர், அது வந்து தாக்கப்படுது. 8:55க்கு கொகத் கண்டோன்மெண்ட்டில் இவங்க அதிகாரிகள்லாம் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் மெஸ், இங்கே தான் இவங்களுடைய அதிகாரிகள் மற்றும் அவங்களுடைய குடும்பங்கள் இருப்பாங்க, அது தாக்கப்படுது. 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா கொகட்டில் அதே இன்ஃபென்ட்ரி டிவிஷனுடைய தலைமையகத்தில் மீண்டும் ஒரு முறை தாக்குதல் நடத்துகிறாங்க. அதன் பிறகு 2 ட்ரோன் ஸ்ட்ரைக், ஃபாலோ அப் ட்ரோன் ஸ்ட்ரைக் வந்து நடக்குது. இதில் கிட்டத்தட்ட 3 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட 6 பேருக்கும் அதிகமாக கொல்லப்படுறாங்க.
வழக்கம் போல இவங்க அந்த இடத்த விட்டுட்டு ஓடக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதன் பிறகு ஆப்கானிஸ்தானோட MOD என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய சப்ளை டிப்போவை குறி வச்சு தாக்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய மக்கள் இப்போ சொல்ற தாலிபான்கள் இவங்களுடைய பொதுமக்களை தாக்கல, இவங்களுடைய ராணுவ தலைமையை தான் தாக்கியிருக்கிறாங்க. செகண்ட் ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா 13ஆம் தேதி இரவு ஒரு நைட்டு ஒரு 9-10 மணிக்கு இஸ்லாமாபாத் தாக்கப்படுது. இஸ்லாமாபாத் தாக்கப்படுறது அப்படின்றது இது ஒரு தலைநகரம் தாக்கப்படுதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதில் ஆப்கானிஸ்தான் தான் இரண்டாவது மாடர்ன் நாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமீபத்தில் இருக்கு. இஸ்லாமாபாத் இதுக்கு முன்னாடி நேரடியாக தாக்கின ஃபர்ஸ்ட் நாடு இந்தியா. இப்போ ஆப்கானிஸ்தான் ரெண்டாவதுக்கு தாக்கியிருக்கிறாங்க. எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டுமே இல்லாமல், ஒரு விமானப்படையே இல்லாமல் ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்திய முதல் விமானப்படை அப்படின்றது ஆப்கானிஸ்தான் தான். 6:55க்கு ஹம்சா கேம்ப், இஸ்லாமாபாத்தில் ஃபைசாபாத்தில் இருக்கக்கூடிய ஹம்சா கேம்ப் வந்து தாக்கப்படுது. இதில் குறிப்பாக டாப் ஃப்ளோரை தாக்கியிருக்காங்க. இந்த டாப் ஃப்ளோர் தான் ISI ஆஃபீஸர்ஸ் வசிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைமையகம். பிளாக் 28 ராவல்பிண்டி. நம்மளோட டீம் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி துல்லியமாக எங்கே தாக்குதல் நடத்துன்ற இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம பப்ளிக்காக இப்போ போட்டிருக்கோம். ஸோ ஹம்சா கேம்பில் இருக்கக்கூடிய ISI ஆஃபீஸர்ஸ் ரெசிடென்ஸை சாயங்காலம் 6:55 மணிக்கு தாக்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்கெட்டில் அவங்களுடைய கமாண்ட் சென்டர் மற்றும் அவங்களுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்றது. ஸோ இந்த ஹம்சா கேம்போடைய கோஆர்டினேட்ஸ், GPS கோஆர்டினேட்ஸுமே ஓப்பனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 11 ட்ரோன்ஸ் ஒரே நேரத்தில் அமைச்சிருக்காங்க. அதன் பிறகு மர்காலா மலைப்பகுதி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருசூலம் பகுதி மாதிரி மலைப்பகுதி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதன் பிறகு ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஏரியா மற்றும் ரெசிடென்ஷியல் ஏரியாவை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்லாமாபாத் ஏர்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகுது. உடனடியாக நம்ம இந்த ட்வீட்டை போட்டோம் நேற்று, நம்மளோட டீம் வந்து என்னோட எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தாங்க. இவனுக்கு வந்து உடனடியாக அதுக்கு மறுப்பு தெரிவித்து இல்லை ஏர்போர்ட்லாம் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் ஃப்ளைட் ரேடார் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எந்த விமானங்களும் அங்கே தரையிறங்கலை, அங்கேருந்து டேக் ஆஃபும் ஆகலை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நூர்கான் ஏர்பேஸ் மீதும் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள், குறிப்பாக J-17 ரக விமானங்கள், JF-17 ரக விமானங்கள் பறந்ததை நம்ம பார்க்க முடியுது. VVIP ஏர்கிராஃப்ட்ஸை உடனடியாக வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்துக்கு உள்ளே வர என்ட்ரி பாயிண்ட்டு, பல நகரங்கள்லேருந்து உள்ளே வர என்ட்ரி பாயிண்ட்டை கம்மி பண்ணி 109லேருந்து 25 ஆக்குறாங்க. பாகிஸ்தானோட ஏர்ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகுது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் தாக்குதல் நடந்த அந்த 6:55 7:30 மணிக்கு இந்தியாவுடைய ஒரு RNAW மாடிஃபைடு குளோபல் எல்லினெட் சிக்னெட் ஏர்கிராஃப்ட், அதாவது வானத்தில் வந்து கம்யூனிகேஷன் மற்றும் உளவு பார்க்கக்கூடிய ஒரு விமானம் இந்திய எல்லையில், பாகிஸ்தான் எல்லையில் தொடர்ந்து பறந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாலேருந்து டேக் ஆஃப் ஆகி எல்லையை ஒட்டி பஞ்சாப் போய், பஞ்சாப்லேருந்து எல்லையை ஒட்டி ஹிமாச்சல் போயிட்டு, ஹிமாச்சல்லேருந்து உத்தராகண்ட் வழியாக மீண்டும் வந்து அது டெல்லியில் வந்து தரையிறங்குது. ஸோ இப்போது இந்த தாக்குதல் நடக்கிறது 6:55க்கு. இந்த விமானம் இந்தியாவுடைய RNAWவோட உளவு விமானம் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு. ஸோ உடனடியாக இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா 13,000 அடியில் இது பறந்துருக்கு. இது வந்து ஒரு மொபைல் கம்யூனிகேஷன் சென்டர். அதே மாதிரி இது ஒரு மொபைல் உளவு பார்த்து தகவல் கொடுக்கக்கூடிய, லைவ் இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு விமானம். இது இந்திய எல்லைக்குள்ளே பறந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இவனுங்க நேற்று தொலைக்காட்சி முழுக்க, பாகிஸ்தான் தொலைக்காட்சி முழுக்க கதர்னது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான்கிட்ட ட்ரோன் எங்கேருந்து வந்தது, இந்தியா தான் கொடுத்துருக்காங்க, இந்தியாவுடைய காலனியாக ப்ராக்சியாக ஆப்கானிஸ்தான் செயல்படுது. ரெண்டாவது, இந்த டார்கெட்டை இவங்க எப்படி இவ்வளோ துல்லியமாக தாக்குனாங்க, அப்போ இந்தியாவுடைய உளவு பார்க்கக்கூடிய விமானம் பறந்துட்டு இருந்துச்சு, இவங்க தான் தகவல் கொடுத்துருக்காங்க, ஆப்கானிஸ்தான் தாக்கியிருக்காங்க. இது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய தாக்குதல். இது இவங்களுடைய ரெண்டாவது கதறல். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிசைல் தாக்குதலையும் ஆப்கானிஸ்தான் நடத்திருக்கிறதா ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த மிசைலை கொடுத்தது யார்? ஏன்னா மிசைல் தாக்குதலுக்கு சேட்டலைட் நேவிகேஷன் ஹெல்ப் இல்லாமல் மிசைலை மட்டும் நல்லா லான்ச் பண்ண முடியாது. ஆப்கானிஸ்தான் ஒரு சேட்டலைட் கூட கிடையாது. அப்போ மூணாவது நாடு ஏதாவது ஒன்று சேட்டலைட் உதவி செஞ்சுருக்கணும், அப்போ தான் இதை பண்ணியிருக்க முடியும். அதை வந்து இந்தியா தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ISI காம்பவுண்டை தாக்குனது இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி இந்தியா கூட பண்ணல இந்த தாக்குதலை. நம்ம ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு இந்திய விமானம் இங்கே பறக்கிறது ரொட்டீன் சாட்டி, பல நேரங்களில் நம்மளோட மிஷன்ஸ் இருக்கும், பறப்போம். அந்த இடத்துல அப்போ தாலிபான்கள் இவங்களை செருப்பால் அடிச்சிட்டு இருக்காங்க ட்ரோனை வச்சு. அதை அவங்க நடத்திய பதில் தாக்குதல். இது ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு பார்த்தா இது வந்து அப்படியா இப்படியான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம். இவங்க வந்து கதறிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் இப்போ சைலண்டாக தான் இருந்தாங்க. 26 பிப்ரவரிக்கு பிறகு இப்போ வரைக்கும் அந்த ஒரு அசாதாரண ஒரு அமைதி தான் வந்து நிலவுது. இந்த நேரத்தில் இவனுங்க போய் ஏன் ஆப்கானிஸ்தானை கை வச்சாங்கன்னா, சவுதி வந்து இப்போ இவங்க மேலே கொடுக்கக்கூடிய ப்ரெஷருக்கு இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு போரில் பிஸியாக இருக்கோம், ஆப்கானிஸ்தான் போர் எங்களுக்கு வந்து பெரிய இதுவாக போயிட்டுருக்கு, எங்களால் வீரர்களை இப்போ அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறதுக்கு, ஆப்கானிஸ்தான் ஒரு பாவம் ஒரு விமானப்படை இல்லாத, அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் இல்லாத ஒரு நாட்டை பெரிய வீரத்தீரர் சூரர்கள் மாதிரி பெரிய அப்படியே பயங்கரமான ஒரு நாடு மாதிரி, ஒரு பவர்ஃபுல்லான நாடு மாதிரி உள்ளே போய் அவங்க ஒரு தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க. பதிலுக்கு அவங்க இஸ்லாமாபாத் தாக்கும்னு சொன்னாங்க. இஸ்லாமாபாத்தில் 5 இடங்கள் குறியிட்டு இந்த ஃப்ளோரில் ஐஎஸ்ஐ தலைமையகம் இருக்கின்ற வரைக்கும் இவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க. ஒரு மிசைலையும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இஸ்லாமாபாத் ஏர்போர்ட்டுடைய கண்ட்ரோல் இன்னைக்கு அந்த விமானத்தளம் இயங்கணுமா வேணாமான்ற கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாலிபான் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இவங்க விமானத்தளத்தை தாக்குனதுக்கு பதிலுக்கு இவங்க விமானத்தளத்தை தாக்கியிருக்கிறாங்க. இவங்க நாட்டில் இவங்க பண்ண பிரச்சனைக்கு ஐஎஸ்ஐயை வந்து தாக்கியிருக்காங்க. அது மாதிரி ஜெனரல் ஹமீத் ஐஎஸ்ஐயோட தளபதி தாலிபான்கள் கூட ஸ்ட்ரைட்டாக டீ கப் வச்சிருந்த அந்த ஃபோட்டோலாம் நம்ம பார்த்தோம் 2020 இவங்க என்ன பீட்ரு விட்டாங்கன்ட்டு. இன்றைக்கி அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. இப்போது இவங்களுடைய டிஜிஐஎஸ்பிஆர் சௌத்ரி, ஜெனரல் சௌத்ரி, இவன் வந்து பேசும்போது இந்த ஆப்ரேஷன் எங்களால் வந்து ஆப்கானிஸ்தானில் நாங்கள் நினச்ச அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியல, பஸ்தூனி ஃபைட்டர்ஸ் வந்து நினச்சவரோட 100 மடங்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எங்களால் இந்த அளவுக்கு நினச்ச அந்த மிலிட்ரி இராணுவ வெற்றியை பெற முடியல, ஆனாலும் பாகிஸ்தான் இராணுவம் உங்களுக்காக துணை நிற்குது, நாங்கள் எதுவும் கைவிட்டுற மாட்டோம்னு சொல்லிட்டு, எப்படி பாலக்கோட்டுக்கு முன்னாடி பாகிஸ்தான் விமானப்படை வி ஆர் கார்டிங் யூ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி ட்வீட் போட்டாங்க, அதே மாதிரியான சம்பந்தமே இல்லாமல் வளவலன்னு பேசக்கூடிய ஒரு ப்ரெஸ் ரிலீஸை நம்ம பார்த்தோம். இப்போ $1 பில்லியன் கேள்வி, ஆப்கானிஸ்தானுக்கு ட்ரோன் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம ஓப்பன் சோர்ஸில் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்பொழுது துருக்கி கிட்ட இருந்து அந்த ட்ரோன்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்கன்ற செய்தி, இல்லை ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு செய்தி எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த கைடன்ஸை யாருக்கு கொடுத்தாங்க? செகண்டரி, அதுக்கு சேட்டலைட் வச்சிருக்கக்கூடிய நாடு தான் கொடுத்துருக்க முடியும். மூணாவது, இந்திய விமானம் பறந்துட்டு இருந்தது இல்லை இவங்களை வச்சு செய்யறதுக்கு இந்தியா போட்ட இதுவா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சமயத்தில் தான் இவங்களுடைய தொலைக்காட்சிகள் முழுக்க கதறக்கூடியதை பார்க்கணும். ஸோ 2 ஃப்ரண்ட் வார், 2.5 ஃப்ரண்ட் வார், பூச்சாண்டியெல்லாம் இவங்க நமக்கு ரொம்ப நாளாக காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவனுங்களே உட்காந்து 2 ஃப்ரண்ட் வார் இல்லை 3 ஃப்ரண்ட் வாரை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு பாகிஸ்தான் வந்துருச்சு. 3.5 ஃப்ரண்ட், ஒன்று இந்தியா, இன்னொன்று ஆப்கானிஸ்தான், மூணாவது ஈரானா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 0.5 அப்படிங்கிறதுல ஒன்று பலுச்சிஸ்தான், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஸ்தூனி ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த நாட்டுடைய எண்டு காடு கிட்டத்தட்ட வேகமாக நெருங்கிட்டு இருக்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இந்த நேரத்தில் சைனாவோட உதவி இல்லாமல் கேட்டு சைனா தர மாதிரி இல்லை. ஏன்னா நேற்று நான் போட்டு சொன்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறையா ரீகாலிபிரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.